Oh,
துவங்குகிறது. இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் எங்கள் அன்பிற்குரிய நண்பர் நெகிழி ஒன்றிய குழு தலைவர் திருவாளர் தேவ வடிவேல் அவர்களையும், அன்பு சகோதரி எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேல் அவர்களையும், அவருடன் வருகை தந்திருக்கும் அருமை நண்பர் நசீர் அவர்களையும் பள்ளியை சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். முதல் நிகழ்வாக புத்தகத்தை ஏற்றுள்ளது.
மல்லிகை
Power kick ஆனந்த தேனே அருள்
தந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வைங்க தந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வைங்க இம்ராம வாங்க பல்பாய் வீங்க மறுபோன நிப்பான ஒட்டாம போங்க எத்தா நண்டு வர கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெளிய ஒன்று போட்டுனால சீவ சுருட்டி வர நான் வெட்டி வரான் உடைய சிலுப்பி விட்டாய உள்ளார வரணும் அசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவத்தா பிறந்து வரணும் அசு மரணம் தப்பு தரணும் ஸ்டெப் முறையா உடனும் தட்டா சொன்னாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான போலவே மன்னவரில் வாரத
சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊராட்டால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே பொது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு ஏது வந்தார் பின்பு தாண்டி வந்தார் இந்த மாநிலத்தில் திறத்திருந்தார். இவர் திருந்தவில்லை மரம் வருந்தவில்லை அந்த நேரோ சொன்னதை மறந்தார். அந்த நேரோ சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நிஜமாவே நான் பிள்ளைக்கு அடிக்கடி சொல்லுவேன், பெரியவங்க கிட்ட அம்மா அப்பா கிட்ட தாத்தா பாட்டிய கதை கேளுங்க. சாதாரணமாவே அப்புறம் சொல்லுவாங்க பாருங்க, காக்கா வடக்கு கட்டாடு பாட்டி நிலாவுக்கு கட்டலாம். அப்ப நாங்க குழந்தை போது கேட்டோம், உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நிலாவுக்கு நம்ம சந்திரன் அனுப்பியாச்சு. நம்ம இப்படி வளர்ந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பழைய காலத்தை கதையை சொல்லி நீதியை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். கேட்டு நினைக்கிறேன் இல்லையா? உண்மையாயிரு, ஒழுக்கமாயிரு, வாழ்த்து மகிழ்ச்சியாரு. வாழ்த்துக்கள். மாதிரி அவங்க டான்ஸ் ஆடும்போது பாருங்க, அவங்க ஆடுற பிள்ளைங்களோட பெற்றோர் ஹாப்பியா பாக்குறீங்க. அது சொல்லி உங்க டீச்சர்ஸ் முகத்துல பாக்குறேங்க, அவ்வளவு கூட அவங்க ஆட்டம் போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வேடிக்கை பாக்குறீங்க. வாழ்க்கையில வேற என்ன வேணும்? நல்லதா இருந்தா எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய உடலை செம்மையாக வைப்பதற்கும் யோகாவுக்கு முக்கிய விளையாடுகிறது. சூரிய நமஸ்காரம், பிரணாமாசனம். துவித
start. Anupasana, willpower increase ஆகும். Hand straight. Bend. Hand straight. Namaskar. Position. Virabhadrasana 2. Hand straight. Okay. Virabhadrasana 3. Position. Virabhadrasana 4. Out. Out. Butterfly. Virabhadrasana 1. Out position. Yes. Okay. Normal. Normal position. Tadasana. Lungs நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். lungs வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அண்ட் லெக் வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே, வாழ்க புகழுடன். ஏகபாதாசனா. பொசிஷன். நம்முடைய தாட் வந்து become powerful. memory power and thought become powerful. நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா மாறும். ஓகே, சேஞ்ச் யுவர் லைஃப். நம்ம யோகா செய்தா போதுங்க, நமக்கு எல்லா நன்மை வந்துடும். நம்முடைய உடல், உயிர், மனம் இந்த மூன்று வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஓகே, பொசிஷன். Trikonasana. Trikonasana. Turn left. Position. Turn right. Position. Trikonasana 2. Turn left. ஆமா, நம்ம ஃபேஸ் வந்து நம்ம யோகா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய முகம் வந்து முதுக பார்க்கும். ஓகே, பொசிஷன். டர்ன் ரைட். ஓகே, பொசிஷன். நார்மல், ரிலாக்ஸ். ஓகே, ஸ்டார்ட். இன்னொரு பொசிஷன். எங்களால உடம்ப வில்லு போல வளைக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு காமிக்கிறாங்க. இந்த ஆசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து வராது. லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆகும். ஓகே, பொசிஷன். யோக முத்ரா. சாதாரணமா உட்காரத்துக்கே நம்மளால முடியாது. பத்மாசனம் போட்டு சிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசிப்ளின் தானா வந்துடும். நம்ம படிக்கிறதே வந்து ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, பொசிஷன். யோக முத்ரா, மகா முத்ரா, சிட்டிங் வஜ்ராசனம். பாருங்க, சாப்பிட்டு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம். யோகான்றது ஆஃப்டர் மீல்ஸ் பிஃபோர் 4 hours. நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா 4 மணி நேரம் கழிச்சு தான் செய்யணும். ஆனா வஜ்ராசனம் போட்டு செய்யணும்னா சாப்பிட்டு கூட செய்யலாம். இந்த ஆசனம் செஞ்சோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை என்ற நோய் வரவே வராது. எல்லாம் போயிடும். ஓகே, பொசிஷன். கோமுகாசனம். லங்ஸ்ல போயிட்டு சளி காமாச்சு அப்படின்னா நம்மளால எதையும் செய்ய முடியாது. இந்த ஆசனம் செஞ்சோம் அப்படின்னா லங்ஸ்ல சளி பாமாவாம பார்த்துக்கலாம். நம்ம வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்ம எந்த ஒரு நோயை நம்மளால குணப்படுத்த முடியாத நோயை கூட நம்ம எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால குணப்படுத்த முடியும். ஓகே, பொசிஷன். ஜானசனசாசனம். தரையும். ஓகே, பொசிஷன் சேஞ்ச் வருது. சாதாரணமா
பச்சிமோதாசனம். கொடிய நோயான சுகர், அந்த சுகரை கூட நாம பச்சிமோதாசனம் செஞ்சோம் அப்படின்னா சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு இல்ல, அறவே ஒழிச்சிடலாம். Prevention is better than cure. Okay, question. சர்வாங்காசனம். பாருங்க, சர்வாங்காசனம் செஞ்சோம் அப்படின்னா 90 விதமான நோய்கள் சரியாகும். அதாவது நோயே வராது. தினந்தோறும் ஒரு 2 weeks or 5 weeks இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னா நாம எல்லா எக்ஸசைஸும் செய்யக்கூடிய பலன் இந்த ஆசனாஸ்ல நமக்கு வந்துடும். நம்முடைய வேலை ஒரே வேலை, டெய்லி எப்படி 3 வேளை சாப்பிடுறோமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யற வேலை. ஓகே, பட்டர்ஃப்ளை பழைய சர்வாங்காசனம் செய்யறதே கஷ்டம், அதுல எங்களால டிஃப்ரெண்டா செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்றத செய்யறாங்க. பத்மாசனம், சர்வாங்காசனத்திலேயே பத்மாசனமும் போட்டு காமிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஓகே, நமஸ்கார். ஓகே, பட்டர்ஃப்ளை, leg straight. Okay, halasana, 2 minutes practice. Okay, question. Chakrasana. Chakrasana பாருங்க, youthful asanas. நாம சக்கராசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எப்பவும் யூத்தா இருக்கலாம், எல்லாருக்கும் இளமையா இருக்கணும்னு ஆசை இருக்கும். சக்கராசனம் செஞ்சோம்னா நம்மளால முடியும். ஓகே, கொஸ்டின் பண்றேன். தனுராசனம். ஓகே, படகு போல செஞ்சிருக்காங்க, அவங்க மேல ஏறி நீங்க சவாரி செய்யலாம். ஓகே, பாருங்க, கொஸ்டின் பண்ணுவோம். விபிஸ்டாசனம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெளியே வா. விபிஸ்டாசனம், விபிஸ்டாசனம், எஃபெக்ட், லயர் ஸ்டமக். வாய்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும், கேர்ள்ஸாலையும் செய்ய முடியும் அப்படின்றத மோகன பிரியா 60 years இருக்காங்க. ஓகே, வாழ்க்கை வந்து கொஸ்டின் பண்ணுவோம். பழைய டிஃபரன்ஸ் செய்ய போறாங்க. சக்கராசனம். சக்கராசனம் செய்யறதே கஷ்டம், அதுல எங்களால எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்ப வளர்ச்சி செய்ய முடியும் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஓகே, குட், வெல்கம். வாழ்க்கை கோணாசனம். அழகா யோகா பண்ணிருக்காங்க. Egg balance. பாருங்க, சர்வாங்காசனம் செய்யறதே ரொம்ப கஷ்டம், ஆனா அதையும் மீறி எங்களால egg balance செய்ய முடியும். பிராக்டிஸ் வந்து குறைவுதான், ஆனா பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டோட செய்யறாங்க. பட்டர்ஃப்ளை. ஓகே, சக்கராசனம். அப்படியே சக்கராசனம் கொஞ்சம் ஆமா, அதெல்லாம் தெரியல. நம்ம பள்ளி பெற்றோரை பத்தி சொல்லுங்க, கேட்போம். நம்ம பள்ளியில் தங்கள் பெயரை சேர்த்த பெற்றோர் சேர்த்து வைத்த போதும் சுகமாக்கு பாரு. படிப்பு ஒழுக்க பண்பு நிறைவாக சொல்கிறாங்க. சேர்த்து வைத்த போதும் சுகமா பார்த்து பாரு. படிப்பு ஒழுக்க பண்பு நிறைவாக சொல்லி தராங்க. இப்படி பாடாத குறைதான் அவ்வளவு அருமையான பெற்றோர். நம்ம ஐயாவும் பெற்றோர் யார் வந்தாலும் அவங்கள அன்பா அக்கறையா கவனிக்க சொல்லியிருக்கிறார். உள்ளே வந்தாலே திறக்கும் திறக்கும் வழி எடுக்க இருக்கும் உட்கார்ந்து பார்க்குறது தெரியும் தெரியும் அடித்து பார்க்கணும் இருக்கும். சரி, நெருங்கிற ஜம்மு நாடுகிட்ட நம்ம பள்ளி எப்போது சைனாபுரி அழைத்து வந்தது? மாயமெல்லாம் இருக்குது. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, கடினம் உழைப்புதான் தந்திரம் இல்லை. ஏனோ நீயும் இப்படி கேட்கணும்,
எத்தனையோ நல்ல உள்ளங்களின் உதவியோடு பணம் திரட்டி தன் சொந்த உழைப்பு பணத்தையும் போட்டு சாதித்திருக்கிறார் நம்ம ஐயா. விவேகானந்த பள்ளியதான் கட்டினாரே, தாஜ்மஹால் போல இருக்குது பாரு. விவேகானந்த பள்ளியதான் கட்டினாரே, தாஜ்மஹால் போல இருக்குது பாரு. அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அவருடைய அப்பா அம்மா சிலைகள் தான். அன்னையும் பிதாவும் முன்னேறினோம் என்பது ஐயாவின் தாரக மந்திரம். சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்ற தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாதரும் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாதரும் தெய்வம், அன்னையும் பிதாவும் தெய்வம். சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட அன்னை தந்தைக்கு சிலை எழுப்பிய நம்ம ஐயாவை பாராட்டிக் கொண்டே இருக்கலாம். நம்ம ஐயா ஆசிரியரான நாம தான் மாணவர்களுக்கு ரோல் மாடல்னு அப்பப்ப சொல்லுவார். அம்மா அப்பா சிலையை எழுப்பின அவரை பார்த்து பெற்றோரை எப்படி நேசிக்கணும்னா மதிக்கணும்னு மாணவர்கள் மட்டுமல்ல நாமளும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் சரிங்க, இடமாற்றம் ஓகே, ஏன் பெயர் மாற்றம்? ஆனந்த் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நன்றாக தானே இருந்தது. ஆமா ஆமா, வேகத்தோட விவேகமும் சேர்ந்தாதான் எந்த செயலும் சிறப்பாக இருக்கும். நாம லைஃப்லயும் ஷைன் பண்ண முடியும். அதையும் ஆனந்தத்தோட செய்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அதனாலதான் வேகம், விவேகம், ஆனந்தம் இவை மூன்றையும் ஒன்றாக இணைத்து விவேகானந்தா என்ற பெயர் வைத்தார் நம்ம ஐயா இந்த பள்ளிக்கு, இந்த பிரம்மாண்டமான பள்ளிக்கு. அதனாலதான் அது மட்டுமல்ல, ஐயாவின் தந்தைக்கு விவேகானந்தரை மிகவும் பிடிக்கும். வேகம் வேணும், விவேகம் வேணும், அதுதானே சிறப்பு. வேகம் வேணும், விவேகம் வேணும், அதுதானே சிறப்பு. அத்துடன் ஆனந்தம் கூட சேர்ந்தால் வருமே விவேகானந்தா பள்ளி. ஞானம் ஒரு பாடம் கூறும் விவேகானந்தா பள்ளி, மிக சிறப்பானது தன்னிகரில்லா பள்ளி. தன்னிகரில்லா பள்ளி, உன்னத பயனே, உன்னத பயனே, செய்தி கேளடா. விவேகானந்தா பள்ளி நீயும் சேர்ந்து பயன்பெறுவாயடா, நீயும் பயன்பெறுவாயடா. போன வருடம் வடதிசைக்கு போனோம், இந்த வருடம் கோல்டன் பீச்சுக்கு போனோம். ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஐயா கூட்டி போனாரு. பள்ளி சுற்றுலாவதானுங்க, விடாம ஒவ்வொரு ஆண்டும் தானுங்க. ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஐயா கூட்டி போனாரு. பள்ளி சுற்றுலாவதானுங்க, விடாம ஒவ்வொரு ஆண்டும் தானுங்க. அது மட்டும் இல்ல, நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு நம்ம பள்ளி பிரமாண்டமான பள்ளி சென்டராக இருக்கிறது. எக்ஸாம் எழுதுவதற்கு சென்டர், ஸ்போர்ட்ஸ் நடத்துவதற்கு சென்டர், கவர்மெண்ட் மீட்டிங் வைப்பதற்கு சென்டர், கலை நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு சென்டர், நம்ம பள்ளி தான் சென்டர், நம்ம பள்ளி தான் சென்டர். நம்ம பள்ளி தான் சென்டர். சரி, இந்த நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குதுல்ல, நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸா அப்படின்னா சுதந்திர தினம், குடியரசு தினம், தேசிய கல்வி வளர்ச்சி தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், அறிவியல் தினம், காந்தி ஜெயந்தி, இவை எல்லாம் தான் நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது தேசிய விழாக்கள். இவை எல்லாத்தையும் ஒன்று விடாம சிறப்பாக கொண்டாடும் பள்ளி நம் பள்ளி தான். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகள் தினத்தை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாகவும், குடியரசு தினத்தை ஸ்போர்ட்ஸ் டேவாகவும் கொண்டாடுவோம். இவ்வாறு மாணவர்கள் கல்வி அறிவோடு சேர்த்து தேசப்பற்றையும் நல்ல
நான் போறேன். நாடே இப்ப விடுதலை ஆயிடுச்சு. உங்க மகளுக்கு மட்டும் அது இல்லையா? எனக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க அன்பு மகன் சுஜாதா. கும்பலா சேர்ந்து ஆடிடலாம், 2 பேர் 4 பேர் 10 பேர் சேர்ந்து ஆடிடலாம். ஆனா தனியா ஒரு வேலையை செய்யறது கஷ்டம். அது ஒரு சோலோ டான்ஸ்ல வந்து எல்லோரும் பார்க்கிற மாதிரி அழகா டான்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த வேலையை செய்யற பிள்ளைக்கு மீண்டும் ஒரு கிளாப் பண்ணுங்க பாருங்க ப்ளீஸ்.
मैं नवी कक्षा पढ़ती हूँ। मेरी पाठशाला का नाम विवेकानंदा मैट्रिक हायर सेकेंडरी स्कूल है। मेरी स्कूल बहुत बड़ा और सुंदर है। हर एक दिन हमें सिरण नचा देश है। मेरी स्कूल में एक बड़ा मैदान और पुस्तकालय है। मेरी स्कूल में एक हाजर छात्रा शिक्षा है। मेरी स्कूल 3 मंजिल है, 40 गुफा करने है और कंप्यूटर लैब भी है। 50 आगे काम करती है। इस गांव में मेरी स्कूल एक आदर्श स्कूल है, इसलिए अपनी करेस्पॉन्डेंस एडमिनिस्ट्रेशन प्रिंसिपल सर टीचर धन्यवाद करती है। My name is P.A. Pembani. I am studying 9th standard. My school name is Vivekananda Matric Higher Secondary School, Sainapuram, Nemli. My school have wonderful atmosphere. Every day we learn new things. My school is very big and beautiful. We learn discipline and punctuality. My school library is very big with many books. There are 1,000 students studying in my school. My school has 3 floors and 40 classrooms. With the computer lab, there are 50 staff in my school. We have perfect van facilities. In this time, I am gladly convey my wishes to and thanks to all teachers, correspondents, sir, principal sir, headmasters ma'am. Thank you, Ananda. Thank you, Temba. அனைவருக்கும் எனது மதிய முதற்கண் வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சட்டமேடை அம்பேத்கர். தன்னலமற்ற தலைவர்கள் கொலைத்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது தொண்டினால் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற
நீண்டதொரு நல்ல ஒரு செய்தி. புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றி 8th ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டினா தேவசரன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். First of all, they are introduced self. I am P. Shamkarti. In this story, my character is Richard. I am D. Anbarasi. In this story, my character is David. I am Kamalesh. In the story, my character is Peter. I am B. Shakti Anubadi. In this story, my character is Tom. I am D. Amachandra. In the story, my character is Phillips. A rich man every day have a cup of milk at night. His servant gave him regularly. One night the servant gets tempted and drank quarter cup of milk. What happened next? See the drama. Scene 1. Rich man in his bedroom. David brings milk. Sweet masala milk. I like to drink, but I can't. Why don't I just taste it? He drinks a bit. Yummy, yummy. I want another sip. Another sip. Oh, what to do? Quarter cup of milk was empty. He thinks then he jumps. Yeah, here is drinking water. Why don't I add little water to the milk? He added. Yes, cup full of milk. ஒரே நாள்ல இந்த பிள்ளைங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணி ஆடி இருக்கிறாங்க. எங்களுக்கு அதை சொல்லிக்கணும். பிள்ளைங்க +2 இருந்தாலும் நேரம் கொடுக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிக்கிறோம். எங்க விளையாடணும் அங்க விளையாடு, எங்க படிக்கணுமோ அங்க படி, சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை வாழ பக்குவப்படுத்திக்க சொல்லிக்கிறோம். அந்த வகையில் அழகா பள்ளி பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருக்கும் பள்ளியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு முறை கிளாப் பண்ணுங்க பாப்போம். கம்ப்யூட்டர் சார் சுரேஷ் சார் தான் ரொம்ப பாடுபட்டார். அதுக்கு நிஜமாவே நல்லா படிக்கிறீங்க. நம்முடைய விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய 35ஆம் ஆண்டு நன்றி சொல்ல வருகிறார் என்பா. வாங்கப்பா. 35ஆம் ஆண்டு விழா இனிதாக நிறைவு பெற்றது. இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்ட எங்களுக்கு தூண்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களுக்கு முதல் நன்றி காணிக்கையாக்குகிறோம். முதலில் குத்துவிளக்கு ஏற்றிய டாக்டர் நிவேதா அசோக்குமார் அவர்களுக்கும் தமிழிசை வினோத்குமார் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த எங்களுடைய பள்ளியுடைய முன்னாள் முதல்வர் ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் அன்புக்குரிய பிச்சைமுத்து சார் அவர்களுக்கும் மற்ற ரவிக்குமார் லிங்கேசன் அவர்களுக்கும் காஞ்சிபுரத்திலிருந்து வருகை தந்த எங்கள் அன்புக்குரிய கோபிநாதன் அவர்களுக்கும் பரிசளித்து வாழ்த்துறை வழங்கிய ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு, மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பாள் பெருமாள், ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு, அசலிக்குப்பம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சேகர், ஒன்றிய குழு உறுப்பினர் சுகந்தி சிவராஜன், ஒன்றிய குழு உறுப்பினர் கதிரவன் மற்றும் சிறப்பான போட்டோகிராஃப் செய்கிற அரக்கோணம் கணேஷா போட்டோ ஸ்டுடியோ அவர்களுக்கும் சிறப்பான ஒளிவுடைய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம் அசலிக்குப்பத்தை சேர்ந்த அன்புக்குரிய நண்பர் பொன்வண்டு அவர்களுக்கும் மற்றும் திரளாக கலந்து கொண்ட முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக கலந்து கொண்ட எங்கள் அன்புக்குரிய நண்பர் நசீர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிதாக இந்த நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை பள்ளிக்கு விடுமுறை. மீண்டும் வழக்கம் போல் திங்கட்கிழமை பள்ளி செயல்படும்.
பெற்றோருடன் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பெற்றோருடன் செல்லவும். வேன்ல போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் இருந்து வேன் வந்து எடுப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்த பிறகு. இப்ப இங்க எல்லா டீச்சர்ஸும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஒரு போட்டோ ஸ்னாப் மட்டும் எடுத்துட்டு அடுத்ததா கிளம்பலாம். பெற்றோருடன் வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போய் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நல்லதொரு பணியை வந்து சிறப்பாக செய்து கொடுத்து எங்களுடைய ஓட்டுநர் மற்ற பணியாளர்கள் ஆயம்மா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு விவேகானந்தர் பாடப்பட இருக்கிறேன். ராஜராஜ சோழன் இணையாலும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் இணையாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீரே மனித சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாசபூமி உண்டானதே. ராஜராஜ சோழன் எனையாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீரே